ஹாய், காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா இந்த பொண்ணை புடவையிலேயே பார்த்துட்டு இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸில் காஸ்ட்யூமில் பார்க்கணும் அப்படின்னா நல்லா இருக்கா? இதுதான் இன்றைக்கி என்னுடைய ட்ரெஸ். ஓகே, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படியே சைடில் பூ வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? சரி, ஓகே. இன்றைக்கி விளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடிக்கு வந்து மருந்து போட்டுட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே, அந்த விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன செடி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மல்லிகைப்பூ செடி ஒன்று மீஷோலேருந்து வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து இருந்துச்சு. அதை காலையில் நான் விளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே மாமா வந்து எடுத்துன்னு போய்ட்டு ஒரு வேஸ்ட்டு தண்ணி கேன் இருக்குல்ல, அந்த தண்ணி கேனை கட் பண்ணி அதில் வந்து நட்டு வச்சிட்டார். சரி, இதுக்கப்புறம் அதுக்கு மருந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் மேலே புளியாம்பழம் கொஞ்சம் காய வைக்கணும். அதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் வந்து மீஷோவில் தான் போட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது பார்த்தோன்னா இந்த மருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பூச்செடி நைட்டு 8 மணிக்கு கொரியர்கார தம்பி வந்து ஃபோன் அடிக்கிறார். அக்கா, இந்த மாதிரி நீங்கள் கொரியர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுக்கா, எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, ஓகே, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா நைட்டு 8 மணிக்கு எடுத்துன்னு வந்து பூச்செடி கொடுத்தாங்க. அந்த பூச்செடியை நான் காட்டுறேன் பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அது போன விளாக்கில் காமிச்சிட்டேன் இல்லையா, அதனால் அதை விட்டுருங்க. இப்போ அந்த செடி இது எத்தனை செடி இருக்குது தெரியுமா? ரோஜா செடி 3 செடி இருக்குது. ரெட் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குது. அப்புறம் சாமந்தி பூ வந்து இருக்குது, எல்லோ கலர் சாமந்தி. இப்போ வந்து மல்லிகைப்பூ செடின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது பூக்கும்போது தான் தெரியாது மல்லிகைப்பூவா இல்லை வேறு ஏதாச்சும். ஆனால் ஏன்னா அது மல்லிகைப்பூ செடி மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. சரிப்பா, அப்போ வந்தது சரி, செடி தானே, நம்ம ரிட்டன் போட வேண்டாம், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து பாரிஜாத மல்லின்னு சொன்னாங்க. அது நல்லா இவ்வளோ பெரிய பூ வருது. இவ்வளோ பெரிய பூ வந்து அதில் வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடு வருது. அது பூக்கும்போது தான் தெரியும். அது பூக்கிறதுக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகலாம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து செடிக்கு மருந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றி வைப்போம். வந்தது ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானே. ஓகே, வாங்க போகலாம். இதை வந்து நம்ம கையில் எடுத்து போட்டோம்னா கையெல்லாம் எரிச்சல் எடுத்துக்கும். அதனால் ஸ்பூனில் போடும். ஓகே, இருக்கு பாருங்கள் ஸ்பூன். ஓகேவா, ஒரு ஸ்பூனில் போடுவோம். அப்படியே கீழே இதுதான் செடி. ஓகே, இப்படி போட்டுருமா? மருந்து போட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றுருவோம். சும்மா ஒரு இந்த மருந்து போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் வந்து கிளறும், இதை வச்சு கிளறும், ஸ்பூனில் கிளறும். ஓகே, நம்மக்கிட்ட வந்து அந்த டூலெல்லாம் இல்லை. அதனால் வந்து இதிலே போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுருவோம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இதுதான் நைட்டு வாங்கிட்டு வந்த நைட்டு கொரியரில் வந்த செடி. இது வந்து மல்லிகைப்பூ செடின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம், பாரிஜாத மல்லின்னு சொல்லிட்டு. ஆனால் இலையை பார்க்கும்போது அது மல்லிகைப்பூ செடி மாதிரி தெரியல. அந்த நந்தி வட்டாம்பூ ஒரு மாதிரி அந்த ஒயிட் கலரில் பூக்கலாம், அந்த மாதிரி செடி மாதிரி தெரியுது. பார்ப்போம், பூ வந்துச்சுன்னா தான் தெரியும் அது என்ன செடின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆரஞ்சு கலர், இது வந்து சாமந்தி, இது வந்து எல்லோ கலர், இது வந்து ரெட் கலர். இப்போ இது எல்லாத்துலேயும் இந்த மருந்து இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே கிளறி விட்டுட்டு மருந்து போட்டுக்கலாம். ஓகே, சாரி, தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மருந்து மண்ணோட மண்ணாக கலந்து வேருக்கு வந்து சத்து கொடுக்கும். எல்லாமே ஒட்டு செடி தான் நம்ம வாங்கிட்டு வந்தது. 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். பார்ப்போம் பூக்குதா காய்க்குதா அப்படின்றத பார்ப்போம். சரியா, ஆனால் இது வைக்கும்போது யோசிச்சுக்கிட்டே வச்சோம். இந்த மண் வேறு சரியில்லை, எல்லாமே முரம்பு மண்.
அதனால் வந்து வருமா வராதா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் வந்து அது வேர் பிடிச்சி லைட்டாக துளுக்கவே ஆரம்பிச்சிருக்கு. நான் நினச்சேன் போச்சுடா சோளமுத்தா 50 ரூபா ஒரு செடி 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இல்லை கௌதமி, நீ வாங்கிட்டு வந்த காசு வேஸ்ட்டாக போகல கௌதமி அப்படின்ட்டு அதுவும் முளைச்சி வந்துடுச்சு. அதனால் இப்போ மருந்து போட்டாச்சு, எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. கல் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுல்ல. இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்ற வேண்டியது தான். லாஸ்ட்டாக ஒரு செடி இருக்குது, நைட்டு வச்ச இது காலையில் வச்ச செடி, அதுக்கும் வந்து மருந்து போட்டுருவோம். ஓகே, அப்படியே கல் மாதிரி வந்துருந்துச்சுப்பா. இது மண் அடியில் வேறு இருக்கும்ல, அந்த மண் கல் மாதிரி இருந்துச்சு. நைட்டெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு காலையில் எடுத்து நட்டுனான். மாமா தான் நட்டாங்க. இது நடுறது போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். இப்போது எல்லாத்துக்கும் இது மருந்து போட்டு கிளறி விட்டாச்சு. இல்லைன்னா தண்ணி ஊற்ற வேண்டியது தான். ஓகே, நேற்று இன்ஸ்டாகிராமில் லைவ் முடிச்சதுக்கு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு அந்த ரீல்ஸ் பார்த்த பிறகு. அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம், அதாவது கொஞ்சம் ஒரு வீடியோனா அது வந்து ரொம்ப லென்த்தெல்லாம் இல்லை, ஏதோ என் மனசில் பட்டதை பேசலான்னு சொல்லிட்டு தோணுது. அதை இந்த வர தண்ணி ஊற்றிட்டு வந்து பேசுகிறேன். ஓகே, சரி வாங்க நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். யாருக்கா? அவங்க வேலைக்கு போயிட்டாங்கக்கா. அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு புளி உணர்த்திட்டு வருவோம். புளி வந்து நம்ம மரத்தில் காய்ச்சது, அது வந்து அத்தம்மா வந்து கொடுத்தான்னு போயிருக்காங்க. அதை போய்ட்டு காய வச்சுட்டு வருவோம். ஓகே, வந்துட்டு இன்றைக்கி ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ தான். ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுற வீடியோ வராது, லைவ் வரும், பார்ப்போம். சரி வாங்க மேலே போகலாம், மாடிக்கு மேலே போகலாம். ஓகே, நானும் இந்த மாடிக்கு வரும்போதெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். கீழே இருக்கும்போது ஒரு கதவையும் கேட்காது, எந்த கோயிலில் எங்கே பாட்டு போகுதுன்னு எதுவுமே கேட்காது. சரி, நீ கிளைமேட் நல்லா இருக்கே, வெயில் அந்தளவுக்கு இல்லை, மேலே போய்ட்டே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கோயிலில் மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அதாவது எங்கள் மாடியில் வந்து கொடி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாங்க பாரு துணிங்களை எது மேலே காயப்பட்டு வச்சுருக்காங்க, இல்லை என்ன சவுத்து மேலே காயப்பட்டு வச்சுருக்கேன் இங்கே. நானும் பார்க்குறேன், மேலே வந்து ஒரு வீடியோனா எடுக்கலான்னு முடிய மாட்டேங்குது. புளியாம்பழம் பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் புளியாம்பழம் பிடிக்கும்? ஆஹா, வேற லெவலில் இருக்கு புளியாம்பழம். செம்ம புளிப்பு, அப்படிதான் இருக்கணும் புளியாம்பழம். ஏன்னா கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் சரியாக போயிடும், நமக்கு புளி வந்து ஆண்டு வரும். ஐயோ, இது மேலே புளி சாப்பிட்டேன் விரும்பல வந்துடும். சரி, நம்ம கீழே போயிட்டு பேசுவோம். ஓவராக வெயில் அடிக்குது, போ முடியல. எங்கள் மாடி நான் சுற்றி கட்டவா? அப்படியே எங்கள் பேக் கேமரா போடுறோம். இதுதான் எங்கள் மாடி.
சுற்றி துணி தான் இருக்கும். துணி தான் காஞ்சின்னு கிடக்கும். இதுதான் எங்கள் மாடி. இது வந்து ஆப்போசிட், பூசு வேலை பண்ணாமல் இருக்குல்ல, அது வந்து பக்கத்து வீட்டு மாடி. இதுதான் நம்ம தண்ணி டேங்க். ஓகே, எதிர் வீடு இதெல்லாம். ஹாய், இங்கே நான் இருக்கேன். கண்ணு கூசுதா எப்பா பார்க்க முடியல.